1ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னுடைய செய்தியின் தலைப்பு வழி தவறி போவதற்கு காரணங்கள் என்ன? வழி தவறி போவதற்கு காரணங்க. இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்திரத்தின் வழியாக எடுத்து சென்று கானான் என்று சொல்லப்படுகிற தேசத்தை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. சில பேர் யோசிக்கிறாங்க, எவ்வளோ நேரம் இவர் பிரசங்கம் பண்ண போகிறார்? 11:30 வரைக்கும் டைம் இருக்குது, கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. அடுத்த சர்வீஸ் 11:30க்கு தான். இஸ்ரவேல் மக்கள் கானானை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருந்தார். ஆனால் அநேக மக்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் பாதியிலே மடிந்து போனார்கள், வழி தவறி போனார்கள். அதற்கு காரணம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஜனங்கள் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். ஆங்கில வேதாமத்தில் இவ்வாறாக போட்டிருக்கிறது, Now the people complained about their hardships. அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் நிமித்தமாக, அவங்களுக்கு நடந்த போராட்டங்கள் நிமித்தமாக அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காதபடிக்கு சூழ்நிலைகளை பார்த்து, சூழ்நிலைகளை யோசித்து அவங்க முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய அக்கினி வந்து பட்சித்தது என்று சொல்லி. இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் அநேக காரியங்களுக்காக முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்தார். ஆமென், அல்லேலூயா. அது 2ஆக பிளந்த பிறகு 3 நாட்கள் அவர்கள் நடந்து போகும்போது தண்ணீர் இல்லாமல் இருந்தது. தண்ணீர் கிடைத்த போது அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது. உடனே முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட சொல்லாதபடிக்கு உடனே அந்த சூழ்நிலையை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அநேக சமயத்திலே நாமும் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நாம் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நாம் மறந்து விடுகிறோம், ஆண்டவர் இம்மட்டுமாக நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன்னை ஏந்துவேன், உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன். அதான் அடிக்கடி நம்ம பாடுகிறோம், இம்மட்டும் உதவின எபினேசரே. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் மறந்து போனார்கள். வனாந்திரத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். என்ன ஆகாரம்? மன்னா, பரலோக மன்னா. அந்த மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு சொல்லிட்டாங்க, ஆண்டவரை மன்னா ரொம்ப போர் அடிக்குது, எங்களுக்கு கறி துண்டு வேணும் அப்படின்னாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். கல்யாணங்களுக்கு நாம் கடந்து போகும் பொழுது பொண்ணு மாப்பிள்ளையை நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்குதா, அவங்கள ஆசீர்வதிக்கிறோமோ இல்லையோ, கல்யாணத்தினுடைய தரம் எப்படி நம்ம சொல்கிறோன்னா, பிரியாணி நல்லா இருந்தால் தான், சூப்பராக இருந்துச்சுப்பா கல்யாணம். அதுலேயும் பிரியாணியில் இலையில் எத்தனை துண்டு விழுது, எத்தனை பீஸு விழுது. அந்த பீஸ் இல்லைன்னா சமாதானம் பீஸ் பீஸாக போயிடும். இதெல்லாம் கல்யாணமா? பாருங்க, அங்கேயே வனாந்திரத்தில் என்ன ஆயிடுச்சு, அங்கும் கறி துண்டு ப்ராப்ளம் தான், இங்கேயும் கறி துண்டு ப்ராப்ளம் தான். இன்றைக்கு பிரச்சனைகளை யோசித்து கொண்டு நாம் முறுமுறுத்து கொண்டே இருப்போமானால் நாம் கடந்து செல்ல வேண்டிய லக்கை நாம் அடைய முடியாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு மட்டும் நல்ல ஒரு பின்னணி இருந்தா, எனக்கு மட்டும் நல்ல ஒரு படிப்பு இருந்தா, எனக்கு மட்டும் நல்ல ஒரு அந்தஸ்து இருந்தா நான் முன்னேறிப்பேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பிரியமானவர்களே, படிப்பு அந்தஸ்து இதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு நீங்க தான் தேவை. நீங்க அவரை விசுவாசிங்கன்னா அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பார். ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லப்படுகிற ஊழியக்காரி எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆண்டவர் அவங்கள வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவங்க டெலிவிஷன் ப்ரோக்ராம் உலகம் முழுக்க பல பாஷையில் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? சின்ன வயசில் இருக்கும் பொழுது, சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் தவறான விதத்தில் நடத்தப்பட்டார்கள். She was abused in her childhood.
தவறான விதத்தில் நடத்தினது நிமித்தமாக ஒரு சிறு பிள்ளை அந்த குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ற அந்த சந்தோஷத்தை அவங்களால என்ஜாய் பண்ண முடியல. இருதயத்தில் பெரிய காயங்கள், பாதிப்புகள். ஏனென்றால் ஜனங்கள் செய்த தீங்கின் நிமித்தமாக அந்த காயங்களோடு கூட, அந்த பாதிப்புகளோடு கூட அவர்கள் வளர்ந்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்ன? ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை சந்தித்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். இந்த காயங்கள், இந்த பாதிப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அருமையான சகோதரி, அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்துவிட்டு, இனிமே நான் தொடர்ந்து இதை குறித்து யோசித்து கொண்டிருக்க மாட்டேன், இனிமே இதை குறித்து நான் முறுமுறுத்து கொண்டிருக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்காக மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார், அந்த மகிமையான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். ஆகையால் நான் முறுமுறுக்காதபடிக்கு இந்த காரியங்களை விட்டுவிட்டு நான் ஆண்டவருக்காக முன்னேறி செல்வேன் என்று கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் முழுக்க அவங்களுடைய ப்ரோக்ராம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி செல்கிறார்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பின்னானவைகளை மறந்துருங்க. இதோ நான் புதிய காரியத்தை அது இப்பொழுதே தோன்றும். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். உங்க பிரச்சனை, உங்க போராட்டம் அதே நீங்க யோசித்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவர் வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நோக்கி பாருங்க. உங்க பிரச்சனை, போராட்டத்தை ஆண்டவருடைய கரத்துல கொடுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏசாயா 61 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தை நாம் படிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். அங்க நிறுத்துங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். இங்கிலீஷ் பைபிள் இவ்வாறாக போட்டிருக்கிறது, crown of beauty instead of ashes. ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? அழகா கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அழகா கொடுக்கிறார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ரொம்ப ஐகாக்குறீங்க அப்படின்னு. நம்ம சென்னை ஸ்டைல்ல சொன்னேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். ஆனா பிரச்சனை என்ன? நம்ம சாம்பலை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இது சால்வ் ஆகல, இது மாறல, இது ஆகல, அது ஆகலன்னு சொல்லி நம்ம பிரச்சனையை தான் பிடிச்சி கொண்டிருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் சிங்காரத்தை கொடுத்துட்டேனே, நான் தான் அழகை கொடுத்துட்டேனே, ஏன் நீ சாம்பலை பிடிச்சி இன்னும் அழுதுகிட்டு இருக்கிற? ஏன் நீ சாம்பலை பிடிச்சி இன்னும் முறுமுறுத்து கொண்டிருக்கிற? உங்க சூழ்நிலையை, உங்க பிரச்சனையை ஆண்டவர் கையில நீங்க கொடுத்தால் உங்கள் சோதனையை அவர் சாதனையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வேதனையை நீங்க ஆண்டவருடைய கரத்துல கொடுத்தால் உங்க வேதனையை ஆண்டவர் ஒரு வெற்றியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 30 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தாவீதுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் போயிருச்சு. கடைசியில் கூட இருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கிறான். என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான்? நல்லது யோசிக்கலங்க. கூட இருக்கிறவங்களாம் யோசிச்சுட்டு இருக்கிறான், சீக்கிரமா கல்லடிச்சு இவர் கதையை முடிச்சிடலாம், இவரால் தான் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள், போராட்டங்களை நீங்க ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து விட்டு நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டு அவனுடைய போராட்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு அவன் யுத்தத்துக்கு கடந்து சென்றான். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியுமாக பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நாம் சூழ்நிலைகளே அப்படியே அவிழ்ந்து போய் விடுகிறோம். 1993 மிகுந்த வேதனையோடு கூட பலவிதமான பிரச்சனைகள் ஊழியத்தில் நடந்தது. மறுபடியுமாக ஷைலோ சபையை மவுண்ட் கிறிஸ்டியன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஆரம்பித்தோம்.
15-20 பேர் அன்றைக்கு வந்திருந்தார்கள். பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள். சபை எரிக்கப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ஜினியோ காலையில் சபை நடக்கும்போது எரிக்கப்பட்டது. பலவிதமான சூழ்ச்சிகள் நடந்தது. பலவிதமான காரியங்கள் பிசாசு செய்தான். பலவிதமான காரியங்கள் மனிதர்கள் மூலமாக செய்தான். ஆனால் பிரியமானவர்களே, அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு நாம் ஆண்டவரை விடுதலையோடு கூட இந்த ஸ்தலத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் நம்மளை மூழ்கடிக்க செய்யவில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே இருக்கிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே இடத்துல நம்ம நின்றுடக்கூடாது. இழப்புகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். அதே இடத்துல நம்ம நின்றுடக்கூடாது. அந்த சூழ்நிலை ஆண்டுடைய கரத்தில் கொடுத்து விட்டு முன்னேறி செல்ல வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள், வழி தவறி போனார்கள். இரண்டாவதாக என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகவும் இச்சையுள்ளவர்களானார்கள். மிகவும் இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நல்லா கவனிங்க, எதுக்காக அழுகுறாங்க பாருங்க. ஆத்தும பாரத்தோடு இங்க அழுல அவங்க. நல்லா கவனிங்க. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? புசிக்க கொடுப்பவன் யார்? யார்? தொடர்ந்து படிங்க. நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளைப்பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். முதலாவது முறுமுறுத்தார்கள், they complained. இரண்டாவதாக அவர்கள் இச்சித்தார்கள், they were craving for something. எதுக்காக இச்சித்தார்கள்? அதே காரியத்துக்கு தான் மறுபடியும். எதுக்கு? எங்களுக்கு கறி வேணும்னு அவங்க சொன்னது மாத்திரமல்ல, வளர்ந்த பெரியவர்கள் கறி வேணும்னு அழுதுட்டு இருக்கிறாங்களாம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இங்கே இருக்கிற நம்மதிலே இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒப்பாரி வச்சு எனக்கு கறி வேணும்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏனென்றால் அவர்கள் இச்சித்தார்கள். விருப்பம் என்பது ஒன்று, இச்சை என்பது அது வேறு. பிரியமானவர்களே, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிக்கலாம். பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பிறருக்கு இருக்கிற யாவொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டா உடனே ஸ்தோத்திரமா வரும், ஆத்திரம் தான் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் பைக் வாங்கிட்டான், நீங்களும் உழைக்கிறீங்களே, நீங்களும் வேலை செய்றீங்களே, ஒரு ஓட்ட சைக்கிள் கூட உங்களால் வாங்க முடியல, உடனே அரிக்கிறது. கடனை வாங்கு, பைக்கை வாங்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிடுறான். ஸ்தோத்திரம் ஆத்திரமாக மறுபடியுமாக மாறுகிறது. மறுபடியும் கார் வாங்கணும். கார் வாங்குறது தப்பு இல்லை. ஆனா இச்சித்து, பிறர் பொருளை இச்சித்து எப்படியாவது அந்த ஆசையை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்ற காரியம்தான் இச்சை. பிரியமானவன், மறுபடியும் கடனை வாங்கு, இதை வாங்கு, அதை வாங்கு. கடைசியில் கடன் வாங்கி என்ன ஆகுது? சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அதான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார், பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அதுதான் பிரச்சனை. பிரியமான சில பேர் சில காரியங்கள் வேண்டும் என்று சொல்லிவிட்டால் நோ என்ற பதிலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு 3 விதமான பதில் கொடுப்பார். எஸ்ன்னு சொல்லுவார். ஆமென் சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்கள் பொறுமையாயிருன்னு சொல்லுவார். அதுக்கு பொறுமையாக தான் அல்லேலூயா சொல்லுவோம். 3வது ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சொல்லுங்களேன். நோன்னு சொல்லுவார், இல்லை என்று சொல்வார். அப்ப என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுறேன். ஆண்டவர் இல்லைன்னு சொன்னா அது நமக்கு தான்
நல்லது. சில வாலிபர்கள் அடம் பிடிப்பாங்க, நான் அந்த பொண்ணை தான் கட்டுவேன், இல்லை நான் செத்துருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா நான் ட்ராமா விடுறேன், அது பெற்றோரை மிரட்டுறதுக்கு. செத்துருவேன்னு சொல்றவன் ஒரு நாள் சாக மாட்டான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு ரட்சிக்கப்படாத பொண்ணா இருக்கும். கன்வெர்ட் பண்ணிடுவேன், ஜாக்கிரதை, அது உன்னை கன்வெர்ட் பண்ணிடுவோம். இச்சை எனக்கு வேணும்னா வேணும், ஐ வாண்ட் இட் நவ், ஐ வாண்ட் இட் இமீடியட்லி. இல்லை என்ற பதிலை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பான்மை இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய ஆசைகளும் ஆண்டவருடைய ஆசையும் ஒத்து போகிறதா? அநேக காரியங்களே நாம் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவரே வந்து ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றோம். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்கிறார், வாசிக்க வேண்டாம், 55ஆம் அதிகாரம், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. நாம் வாஞ்சிக்கிற எல்லா காரியங்களுமே ஆண்டவருடைய சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் பகுத்தறிய வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு. சொல்லுங்க, வசனத்தை முடிங்க. கர்த்தருக்குள், அப்பொழுது நம்ம என்ன பண்றோம்? நாம் நமக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருந்து விட்டு நமக்குள்ளே நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய ஆசைகள் சரியா இருக்கும். அதான் சொல்லியிருக்கா, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, என்னாகும், சீக்கிரமாக கடந்து போகிறேன். 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை, தங்கள் பற்கள் நடுவில் கறி துண்டுக்காக இச்சித்தாங்க. கறி துண்டு இப்போ எங்க இருக்குது? வாய்க்குள்ள இருக்குது. என்னாச்சு? அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே, மென்னு தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே. கை கெட்டினது வாய் கெட்டுச்சு, ஆனா வாய் கெட்டினது வயிறுக்குள்ள போல. அதுதான் இச்சையினுடைய பிரச்சனை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆசையெல்லாம், நம்முடைய விருப்பம் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிறருடைய காரியத்தை இச்சித்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சுயமான காரியத்தை வைத்துக்கொண்டு நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேல் மக்கள் இச்சையினாலே அவர்கள் கானான் தேசத்தை அடையாமல் போனாங்க. மூன்றாவதாக படிக்கலாம், என்னாகும் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமாயிருக்கும். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம். செத்தாலும் நலம். நிறுத்துங்க. மூன்றாவதாக ராங் கன்ஃபெஷன், தவறான அறிக்கை. என்ன அறிக்கை பண்றாங்க? நாங்க எகிப்துல செத்து போயிருந்தா நன்றாக இருக்கும், இல்லனா வனாந்திரத்துல செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணாங்க. ஆண்டவர் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரியலையா? நாங்க வனாந்திரத்துல செத்து போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிக்கை பண்ணாங்க. அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர் கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டாரு, வச்சுக்கோங்க அப்படின்னாரு. அவங்க எதை அறிக்கை பண்ணாங்களோ அதே காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. சில பேர் இவ்வாறாக ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்கும். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்களாம் சீக்கிரமாக போக மாட்டீங்க. அல்லேலூயா. நீடி ஆயுசோடு இருப்பீங்க. அவங்க கை குலுக்கி சொல்லுங்க, நீடித்த நாட்களால் ஆண்டவர் உங்களை திருப்தியாக்கி தம் ரட்சிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சும்மா பயிர்வேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வைத்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற வரை நீங்க போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா.
தவறான அறிக்கையை நாம் மாற்ற வேண்டும் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் என்றால் வேதம் சொல்கிறது நமக்கு நன்றாக தெரியும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஆனால் தவறான வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் இன்னொருத்தருக்காக ஜோம் பண்ணும்படியாக கடந்து சென்றிருந்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் ஜோம் பண்ணி முடித்த பிறகு அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். என்ன பேசிக்கொள்கிறார்? அட்மிட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகணும் அப்படின்னு. ஒரு நல்லா தான் இருக்கிறார் அவர். என்ன ஆசை? அட்மிட் ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் நல்லா இருக்கும். வீட்டுக்கு போனால் தடுக்கி படிக்கட்டில் விழுந்தார். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க அடுத்த வாரம். உன் வாயின் வார்த்தையின்படியே விசுவாசத்தின்படியே ஆக கடுவது. இப்போ தெரியுதா பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு? ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு தயவுசெய்து அறிக்கை பண்ணிடாதீங்க, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் பக்கம் போகும்போது சில தூர 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 போ, கிட்ட வராதேன்னு பாட்டு பாடிட்டு போங்க. ஹல்லேலூயா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து ஆசீர்வாதமான வார்த்தைகள் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பிழைத்திருந்து தேவனுடைய கிரியைகளை அறிவிப்பேன். I will live and declare the works of God. ஆசீர்வாதமான வார்த்தைகளை உங்க பிள்ளைகள் மேலே சொல்லுங்க. பிள்ளைகள் வரும்போது அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ வாளாகாமல் தலையாவே. அது வாளாவே இருக்குது அப்படின்னு கவலைப்படாதீங்க, ஆசீர்வதிங்க. நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். பூமியில் உள்ள பெரியவர்களுக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி உங்க பிள்ளை மேல சரியான வார்த்தைகளை பேசுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் முதன்மையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க அறிக்கையை மாத்துங்க. ஹல்லேலூயா. எந்த நேரமும் புலம்பிக்கிட்டே இருக்கிறது. பைபிளில் ஏற்கனவே ஒரு புலம்பல் இருக்குது. நீங்கள் ரெண்டாவது புலம்பல் மூணாவது புலம்பல் எழும்பது அவசியமே இல்லை. வாயின் வார்த்தைகளுக்கு நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இஸ்ரவேல் மக்கள் தவறான வார்த்தைகளை அறிக்கை பண்ணாங்க. தவறான இடத்துல போய் அவங்க முடிச்சாங்க ஓட்டத்தை. நான்காவதாக ஏன் அடைய வேண்டிய லக்கை அவர்கள் அடையவில்லை? அதே 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பின்பு என்ன சொல்றாங்க? நாம் ஒரு எகிப்துக்கு திரும்பி போவோம். They wanted to compromise. காம்ப்ரமைஸ் என்றால் உலகத்தோடு கூட ஒத்து போவது. சில சூழ்நிலைகளில் சிலர் இவ்வாறாக யோசிப்பாங்க அல்லது இவ்வாறாக அறிக்கை பண்ணுவாங்க, நான் மட்டும் கிறிஸ்தவனா இல்லைன்னா நல்லா இருக்கும். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமையான காரியங்களை பரலோகத்திலையும் வைத்திருக்கிறார், பூலோகத்திலையும் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களை நல்லா கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அந்த மகிமையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய விசுவாசத்திலே, நம்முடைய அர்ப்பணிப்பிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான பக்தன் இவ்வாறாக பாடினார், என்ன வந்தாலும் நம்புவேன், யார் கைவிட்டாலும் பின் செல்வேன். அடிக்கடி பாடுற ஒரு பாடல், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். தானியேல் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ உடைய கதை நமக்கு நன்றாக தெரியும். சிலைக்கு முன்பதாக நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகுதியை வாசிங்க, அவங்க பேசுற பகுதியை மட்டும் வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள், நன்றாக கவனிக்குதான் முக்கியமான பகுதி, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், விடுவிப்பார். அடுத்த பகுதி வாசிங்க. விடுவிக்காமல் போனாலும் முதலாவது சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆனா ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாங்க, அவர் தப்புவிக்கவில்லை என்றாலும் நாங்கள் அந்த சிலையை ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. அதுதான் நோ காம்ப்ரமைஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 வாலிபர்கள் உலகம் பூரா அந்த ராஜாவுக்கு முன்பதாக, அந்த சிலைக்கு முன்பதாக பணிந்து விழும்போது இந்த 3 வாலிபர்கள் நின்று நாங்க பணிய மாட்டோம், ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தரே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டினார்கள். அதுதான் உண்மையான ஒரு அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் அவரை ஆராதிப்போம், அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றாலும் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாலும் அவரை பின்பற்றுவேன், அவர் கொடுக்கவில்லை என்றாலும் பின்பற்றுவேன். ஆண்டவர் ப்ரமோஷனை கொடுத்தாலும் பின்பற்றுவேன், கொடுக்கவில்லை என்றாலும் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. என்ன அல்லேலூயா கம்மியாயிருச்சு? ஹல்லேலூயா. ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்துல இவராக ரகசியமாக ஆராதித்து கொண்டிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் தேசத்தில் விடுதலை கிடையாது இப்படி ஆராதிப்பதற்கு. திடீரென்று சொல்லி ஒரு 4-5 பேர் கருப்பு முகம்படி போட்டுக்கொண்டு இந்த சபைக்குள்ள உள்ள வந்து ஆராதனை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. பைபிளை முன்னாடி வச்சுட்டு சொன்னாங்க, இந்த பைபிள் வேண்டாம், இயேசு வேண்டாம்னு சொல்லிட்டு போறவங்க வெளியே போயிடுங்க, இல்லைன்னா உங்களை சுட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 60% அப்படியே மக்கள் இயேசுவும் வேண்டாம் பைபிளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. வெளியே போன உடனே சொன்னார், உடனே கதவுகளை அடையுங்கள். கதவை அடைச்சாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பாஸ்டர் இருந்தவங்களும் யோசித்தாங்க, இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போக போகிறோன்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க கண்ணெல்லாம் கீழே வச்சுட்டு சொன்னாங்க, மறுபடியும் ஆராதனையை ஆரம்பிங்க அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொன்ன காரியம் என்னென்னா, உண்மையான கிறிஸ்தவங்களோடு நாங்கள் ஆராதிக்க விரும்புகிறோம். ஏன்னா திருட்டு பசங்க உள்ளே இருந்தால் அவங்க போய் வெளியில் சொல்லிடுவாங்க, அதனால தான் முதல்ல அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. நல்லா யோசித்து பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு 4-5 பேர் மிஷின் கன்னை வச்சுட்டு உள்ளே வந்தா இவர் எதுவும் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரான்னு யோசிக்காதீங்க. உள்ளே வந்து கன்னை உங்கள் தலைக்கு நேரம் வச்சா, ஐயோ நான் இல்லை சாமி என்ன விட்டுரு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கிய நான். இன்றைக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கிறது? இஸ்ரவேல் மக்கள் மற்ற உலகத்தின் மக்களோடு கூட அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் செய்த காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அடைய வேண்டிய லக்கை அடையாமல் போய்விட்டார்கள். இந்த காலை வேளையிலே மறந்து விடாதீங்க, பரம கானான் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்கிறது, முடிவு பரியந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு நாம் வாழுகின்ற வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருக்கிறதா, அல்லது ஆண்டவருக்காக ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து போய் கொண்டிருப்போமானால் இந்த காலவேளை மனம் திரும்பி, ஆண்டவரே என்னை மன்னிங்க, முதரத்தால் என்னை சுத்திகரிங்க, மறுபடியுமாக பலிபீடத்தில் என்னை வைக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காலவேளை நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தவறான வார்த்தைகளை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த காலவேளையில் நம்முடைய ஆசைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பிறருடைய காரியங்களை நாம் இச்சித்துக் கொண்டிருக்கிறோமா? பக்தன் இவ்வாறாக பாடினான், சுயம் எண்ணிலே சாம்பலாய் மாற. இந்த காலவேளையிலே அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாற வேண்டும். ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, தேவனை அல்லாத விருப்பங்களை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுங்க. தேவனை அல்லாத காரியங்கள், இச்சைகளை என் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே, என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலைவேளை உங்க பிரச்சனையை பார்த்து கொண்டு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? முறுமுறுக்காதீங்க.
அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்து வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி பார்த்து முன்னேறி சென்று கொண்டே இருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. Thank you Jesus. இது அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு வேலை. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். Thank you Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே. இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே போக துணி. இயேசுவின் பின்னே. ஆமென். முழுமையாக அர்ப்பணிக்கலாம் இந்த காலவேளையிலே. ஆண்டவரே, நீ பலிபீடத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே. பின்னோக்கே நான், பின்னோ. உலகம் என் பின்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. Though none go with me, still I will follow. No turning back, no turning back, no turning back, no I have decided, I have decided. உணர்ந்து பாடுவோமா? Amen. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back. Hallelujah. No turning back, no turning back. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இந்த கால வேளையில கூட எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளையும் உமக்கு பிரியமாக நடக்க எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கலாம். பிரச்சனைகள் வரும் பொழுதும், போராட்டங்கள் வரும் பொழுதும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நடக்க, சரியாக பதில் கொடுக்க ஆண்டவரே, சரியாக பேச ஆண்டவரே, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு தாங்க. அநேக நேரங்களில் என்னுடைய சிந்தனைகளின்படி சுயமாக நான் நடந்து விடுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சிந்தனைகளை தாங்க. சுயமாக வருகின்ற சிந்தனைகளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அதை மேற்கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்கலாமா? Hallelujah. God wants us to be a people who will act in every situation, not react to situations. Hallelujah. Hallelujah. I'll repeat that once again. God wants us to be a people who will act in situations, not react to situations. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே சரியாக பதில் கொடுக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய முறுமுறுப்புகளை மன்னிங்க ஆண்டவரே. இச்சையான காரியங்களை மன்னிங்க ஆண்டவரே. தவறாக பேசின வார்த்தைகளை மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, பின்பதாக நோக்கி பார்த்ததுக்காக மன்னிங்க ஆண்டவரே. உடைய கரத்துல முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை வந்தது. ஹல்லேலூயா. உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று சொல்லி. ஹல்லேலூயா. எழும்பு சீயோனே, எழும்பு சீயோனே, நீ எழும்பு சீயோனே, உன் ஒளி உன்னிடத்தில் வந்தது. எழும்பு சீயோனே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேலானவைகளை நோக்கி, முன்பதாக நோக்கி, ஹல்லேலூயா, உயர்ந்த காரியங்களை நோக்கி. ஓ கடைசியாக சகோதரரே, oh finally brethren, whatsoever is pure, whatsoever is holy, whatsoever is lovely, oh whatsoever is of good report, think on these things என்று சொல்லி வேத வசனம் இருக்கிறது. நல்ல காரியங்கள் மேலே நம்முடைய நோக்கங்களை, எண்ணங்களை வைத்துக் கொள்ளலாம்.
ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாக ஜெயம் கொள்கிறவர்களாக மாற்றுகிறதுக்காக நன்றி. முற்றிலுமாக எல்லா சூழ்நிலைகளும் ஜெயம் கொள்கிறவர்களாக அழைத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இந்த சபை ஒரு ஜெயம் கொள்கிற ஒரு சபையாக நீங்க அழைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட கேட்ட சத்தியத்தின்படி நடக்க, உடைய சத்தியத்தில் கட்டும்படியாக உடைய ஆவியானுடைய உதவியை கேட்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை எங்கள் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக.